ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நீங்கள் காமிச்சிட்டீங்க, பட் செகண்ட் ஃப்ளோர் இன்னும் காட்டவே இல்லை. இன்னொன்று வீடு அதாவது கீழே இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே வரைக்கும் மொட்டை மாடி வரைக்கும் எப்படி இருக்குன்னு காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு சின்ன சின்ன ஐடியா கிடைக்கும் இதுலேருந்து அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நான் காமிச்சேன். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரை பார்த்துடலாம். செகண்ட் ஃப்ளோரில் என்னென்ன ரூம் போட்டிருக்கோம், நாங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரல்ல 15 ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன். நம்மளது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிறுதானியங்கள் வச்சு பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்றது. ஆயில் எல்லாமே நம்ம கொதிக்க வைக்கிறது கிடையாது, சூரிய வெளிச்சத்துல பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றது இருக்கும். ஆல்ரெடி இதோடைய பெனிஃபிட்ஸ், இதோடைய ரிசல்ட் எல்லாமே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு நீங்க என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு போட்டு நீங்கள் எந்த ஊர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும், கொரியர் சார்ஜ் கிடையாது. ஸோ அதனால தான் ஊரை மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. ஸோ இப்படி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அனுப்பிச்சிருவேன். நீங்கள் அதுக்கப்புறம் அதுலேருந்து எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுடைய செகண்ட் ஃப்ளோர் பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டுடைய அப்பா, நானும் அவர் அப்பா தம்பி, அவங்களுடைய பையன் வந்து நான் தம்பின்னு தான் சொல்லுவேன். என்னோட அப்பா தம்பி மாதிரி அவங்க. ஸோ அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தப்ப எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, வீடு எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணாம கட்டியிருக்கீங்க, தேவையில்லாம நம்ம இடத்த வந்து விடல. எந்த இடமே நம்மளுக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா இது எதுக்கு ஏதாவது சந்து பொந்து மாதிரி இந்த மாதிரி எதுவுமே நம்ம வேஸ்டா பண்ணல. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே இந்த விஷயம் தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் நம்மளுடைய வீடு. நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ஃபுல்லா நான் கேட்கறேன், ஏன்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு ஃபுல்லா எப்படி பண்ணிருக்கீங்க, ஒரே இதுவா காட்டுங்க அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க. அதை அப்புறம் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். நம்மளோட ஹாலில் தான், இங்கே ஹாலில் தான் நான் நிற்கிறேன். இந்த ஹாலில் இருந்து இப்படியே நம்ம, அதாவது ஹாலில் இருந்து இப்படியே நம்மளுக்கு படி வரும். ஸோ இந்த படியிலேருந்து இப்படியே நம்ம வந்து மாடிக்கு போனால் நம்மளுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர். ஸோ இந்த செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நான் இந்த கேப் எனக்கு வேணும்னு சொன்னேன். ஏன்னா வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் சென்ட்ரிங் டைம் அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த கேப்பை வந்து குறுக்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் வீடுன்னு. பட் எனக்கு வந்து சமமா இந்த கேப் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த கேப் விட்டது பாத்தீங்கன்னா இப்ப நல்லதுக்கு ஆயிடுச்சு. அன்னைக்கு அப்பா வந்தப்ப சொல்லியிருந்தாங்க, என் ஃப்ரெண்டோட அப்பா சொன்னால, அவங்க வந்தபோது சொல்லியிருந்தாங்க, தாராளமா இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வயசான காலத்துல தேவைப்பட்டுச்சுன்னா லிஃப்ட் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நம்ம வீட்டுல லிஃப்ட் வைக்கல. இப்ப லிஃப்ட் வந்தா இருக்கிற சோம்பேறி எல்லாம் வந்துடும். இப்ப நடந்து தான் போனோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நான் செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டேன். இங்க இருந்து இப்படி பார்த்தாலும் நம்மளுடைய அந்த சோஃபா ஏரியா தெரியும். இப்போ மாடிக்கு வாங்க காட்டுறேன். இப்போ நான் படி ஏறி வந்தேன் இல்லையா, வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இதுவும் ஒரு குட்டி ஹால் மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த சைடு நம்ம போனோம் அப்படின்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பெரிய பால்கனி இருக்கு. அந்த பால்கனியை பார்த்துட்டு அப்படியே அங்கே உள்ள போகலாம். இந்த பால்கனி தான். இதில் தான் பார்த்தீங்கன்னா நான் வாஷிங் மிஷின் வைக்க போறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த வாஷிங் மிஷின் வேற இடத்துக்கு போயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஓப்பனாக இருக்க ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல வந்து மழை தண்ணி வர்றதுனால இந்த மாதிரி நம்ம போட்டது. இதே இவ்வளவு பெரிய பால்கனி இருக்கும். அப்படியே போனீங்கன்னா அப்படியும் பால்கனி இருக்கும். நாம இந்த இடத்துல வந்து காலையில வந்து உட்கார்ந்துருவோம் சேர போட்டு. இந்த இடத்துல இருந்து பார்த்தா அப்படியே நான் ஒரு வீடியோல கூட பார்த்த, ஒரு வயசான அம்மா ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, காலையில எழுந்த உடனே தென்னை மரத்தை பார்த்தோம்னா ரொம்ப நல்லது, அதாவது நல்ல சகுனங்கள்ல இது ஒரு விஷயம்னு சொன்னாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா தென்னை மரம் மட்டுன்றது இல்ல, எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா கோமம்மி 2 பேர் நிக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமாயிடும் எனக்கு. இப்ப நான் வந்த பாத்தீங்களா, அங்க இருந்து இப்படியே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பால்கனி வரும். இந்த சைடுல இருந்து எங்களுடைய பெட்ரூமுக்கு போகலாம். இப்ப நம்ம வந்து ஃபுல்லா பார்த்தாச்சு. ஆமா, இங்க இருந்து வியூ பாத்தீங்கன்னா செமையா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், அந்த சைடு பாத்தீங்கன்னா தேங்காய் உடைச்சு காய போட்டுட்டு இருப்பாங்க. எப்பவுமே ஒரு 20-30 பேர் இருந்துட்டு இருப்பாங்க. எங்களுக்கு அது ரொம்ப ஜாலியா இருக்கு. எங்களை விட எங்க மாமியாருக்கு அது ரொம்ப ஜாலி. அம்மா காலையில எந்திரிப்பாங்களா, வீடு ஃபுல்லா அம்மி தான் கூட்டுற வேலை. அம்மா தான் எல்லாமே பண்ணுவாங்க. காலையில எந்திரிச்சு ஒரு டம்ளர் கால்சியம் பவுடர் ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு காலையில கொடுத்துடணும். கொடுத்தோன்னா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஹாய் சொல்லிட்டு ஒரு சட்டி சோறு எடுத்துட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு என்னதான் வீட்டுக்குள்ள ஜாலியா இருக்கும் அவங்களுக்கு. அங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வருவாங்க. நானும் ஒவ்வொரு நாளும் அம்மா சாப்பிட்டீங்களான்னு நான் எப்பயும் சாப்பிட்டுட்டேன்னு வாங்க, தெரியாது எங்களுக்கு சாப்பிட்டதே. ஸோ ஓகே, இது ஃபுல்லா நம்மளுடைய பால்கனி. இப்ப உள்ள வாங்க. இப்ப இந்த பால்கனில இருந்து அப்படியே நேரா வந்தா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4 ரூம் இருக்குது. இது வந்து எங்க சாய்தேவோட ரூம், எங்க பையனுடைய ரூமு. இது பாத்தீங்கன்னா எங்களோட பெட்ரூமு. அந்த சைடு அப்படியே நேரா பாத்தீங்கன்னா எங்க காருண்யா தேவிக்கு ரூம் இருக்கு, பெட்ரூம் இருக்கு. அதுக்கு நடுவுல இது பாத்தீங்கன்னா ஒரு ஹால் விட்டுருக்கோம். இப்ப இது எல்லாமே வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காக விட்டதுன்னா, குழந்தைங்க வளர வளர அவங்களுக்குன்னு தனி இடம் கேட்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு பெட்ரூமு. ஏன்னா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு கல்யாணம், அவங்களுடைய குழந்தை, இதுக்கெல்லாம் நான் யோசிச்சு இப்பயே பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வச்சிருப்பேன், தொட்டி கட்டுறதுக்கான விஷயம்லாம்.
ஸோ அதனால இந்த இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வளர வளர இங்க ஒரு டிவி கேட்பாங்க, அவங்க தனியா ஃப்ரீடமா இருப்பாங்க. ஸோ அதுக்காக இது பண்ணது. இந்த ஒரு ஹால் இருக்கு இங்க. இப்ப இப்படியே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். இங்க இருக்கிறதுலே இதுதான் பெரிய ரூம். ஸோ இந்த ரூம் தான் மாஸ்டர் பெட்ரூமு. இது இன்னும் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் அவ்வளோ மடிக்கவே இல்லை. அதனால எது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு. நல்லா க்ளீன் பண்ணணும். அந்த கதவுக்கு நேரா அப்படியே இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பால்கனி. இப்போ நான் அப்படி சுத்தி காமிச்சேன் பார்த்தீங்களா எங்க பெட்ரூம் போலான்னு. ஸோ அந்த பால்கனி இது. எல்லா சாப்பாடையும் போட்டு வச்சுக்கிட்டு ஸோ இந்த பால்கனி இதை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபேனே வேண்டியதில்லை கதவு. ஆனால் என்னன்னா இங்கே நம்ம அந்த ரூமுக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போன உடனே பிள்ளைங்க எந்த கதவையாவது திறந்து விட்டு வந்துருதா டொம்மு டொம்முன்னு அடிக்குது, திருப்பி வந்து நான் சரி பண்ணுறதா இருக்கு. ஸோ இந்த ரூமுடைய சைஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. எந்த ரூமுடைய சைஸும் இது அதுன்னெலாம் எனக்கு சொல்ல தெரியாது. இந்த வீட்டில் வச்சு இந்த ரூம் பெருசு. அதே மாதிரி கீழே தியேட்டர்னு நான் காமிச்சிருப்பேன், அதுவும் பெருசு. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு. நாம வந்து கட்டில் போடலை. நான் ஏற்கனவே நம்ம பழைய வீட்டிலலாம் கட்டில் காட்டியிருப்போம் நாங்கள் செஞ்சது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கட்டில் போடலை. ஏன்னா கீழே பெட்டு போட்டிருக்கோம். பிள்ளைங்களை வந்து கட்டிலேருந்து 2 3 வாட்டி விழுந்துட்டாங்க. அதனால கட்டில் போடலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்படி தான் நம்ம அடிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் நம்ம வீட்டில் கபோர்டு ஒர்க் எப்போ பண்ணுறோமோ அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ரூம்குள்ள இருந்து இப்படியே நம்ம உள்ள போனோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் வரும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து லைட் போட்டுடுறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து சைஸ் வந்து இவ்வளோதான் இருக்கும். ஆனால் இதுவே எங்களுக்கு வந்து பெருசு தான். ஏன்னா இது நல்ல நீளமாக இருக்கும். அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுட்டேன். அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீரோ வச்சுட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் இருக்குது. இதெல்லாம் ஏன் ட்ரெஸ் தான், நான் தான் கேட்காம கொள்ளாம மடிச்சு அப்படியே கழட்டி போட்டேன். அவர் அப்படி மடிச்சு போட்டிருக்காரு. என்னோட சாரீஸ் எல்லாமே நான் மடிச்சு அது வச்சிருக்கேன். கரெக்டா இருப்பாப்ல, நான் தான் கழட்டி கண்ணவனம் போட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஏரியா உங்களுக்கு காட்டுறேன், சிம்பிளா காட்டுறேன். ஆனா அதுலயும் துணி தான் கிடக்கும். அது தப்பா நினைச்சுக்கப்படாது. ஓகே, எல்லாம் நான் துவைக்க உள்ள போறேன். முதல்ல தள்ளுறேன். டொன்டோ டைம். இதுதான் பாத்தீங்கன்னா பாத்ரூம். இங்க இருக்கிறதுலே இதுதான் பெரிய பாத்ரூம். எதுக்கு இதை வந்து இவ்வளவு பெருசா போட்டதுன்னா இந்த சைடு வந்து தம்பி பாப்பா வந்து பாத் டப்பு கேட்டாங்க அவங்க விளையாடுறதுக்காக. அதனால இங்க பாத் டப்பு போட்டது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான். இந்த நேற்று தான் இதெல்லாம் நாங்கள் வந்து ரெடி பண்ணோம், சோப்பு டப்பா வைக்கிறதுக்கு. இதுக்கெல்லாம் இடமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னன்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நான் வெளியில் வந்து ரெக்கோ அடிக்குது. என்ன விஷயம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பித்த உடனே கட்டி உள்ளே போனால் போதும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தோணிடுச்சு. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் போடுறது இதெல்லாமே கரெக்டாக நம்ம பண்ணோம். ஆனால் என்னன்னா டைல்ஸ் போடுறவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்மளுக்கு டைல்ஸ் போட்டவங்க டைல்ஸ் ஓட்டினாங்களே தவிர ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு எதுவுமே எங்களுக்கு வந்து இது வேணுமா அது வேணுமா எதுவுமே கேட்கவே இல்லை. அந்த பாத் டப்புலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு செய்யறதுக்குன்னு நாங்களே விசாரிச்சு வாங்கினோம். இப்பதான் நிறைய பேர் சொல்றாங்க படியில டைல்ஸ் போடும்போது இந்த ஷார்ப்பான பகுதி எல்லாம் டைல்ஸ்ல வரும்போது அதுலயே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபீடிங் மாதிரி வச்சு பண்ணுவாங்களா. அப்ப அப்படி வைக்கும் போது என்னன்னா அந்த ஷார்ப்பே நம்மளுக்கு இருக்காது, அப்படியே முழுக்கட்டையே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது அவங்க எங்க கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளவு செலவு பண்ணணுமா அதையும் சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனா அவங்க எதையுமே எங்க கிட்ட சொல்லவே கிடையாது. ஒட்டிட்டு போனா போதுன்ற மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க. இப்ப வந்து அதை நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன். அதனால யாராவது நம்ம கிட்ட கேட்கறாங்களோ கேட்கலையோ வீடு கட்டும் போது இதை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லணும்னு இருக்கு. இப்ப என்னன்னா மீட்டர் கணக்குல ஏதோ ஒண்ணு விக்குது, அது இன்னும் கொஞ்சம் அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி நான் ஒட்டி விடணும். அதனால பாத் டப் இது எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே தான் வச்சிருக்கோம் நாங்க. ஏன்னா பிள்ளைங்க அதுல குளிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஷார்ப்பா இருக்கு டைல்ஸோட இதெல்லாம். உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சுது அந்த பாத் டப்லாம் வாட்டர் ப்ரூஃப்ல எது ஒட்டுறது அந்த ஷார்ப்னஸ் போறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சா தயவு செய்து எனக்கு நம்மளுடைய கம்பெனி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ அடுத்த ரூம் போகலாம். இப்போ எங்களோட சாயப்பா ரூம் பார்த்துடலாம், சாய்தேவ் ரூம் பார்த்துடலாம். ஸோ சாய்தேவ் ரூமுக்குள்ள ஒன்றும் இருக்காது. இன்னும் இப்போ என்ன அவனுக்கு ரூமு. அதனால இது எல்லாமே என்னன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கலாம், அதுதான் நீங்களே சொல்றீங்களே இப்போ என்னத்துக்கு அவனுக்கு ரூமுன்னு கேட்குறீங்களே அப்படின்னு நீங்களே நினைக்கலாம். நம்ம வந்து வீடு ஒரு வாட்டி தான் கட்டுறோம், இதை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கணும். ஏன்னா நாங்களே நிறைய வீடு பார்த்துருக்கோம், பிள்ளைங்க பெருசானதுக்கு அப்புறம் பாப்பாவுக்கு ரூம் அப்படிலாம் தாண்டி நம்ம வீட்டு கெஸ்ட் வந்தா அவங்களாம் தங்க வைப்போம். நம்ம அவங்களுக்கு ரூம் வேணும்ல, அது ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இடமே பத்தல வீடு, அதனால நாங்க வேற வீடு பாக்குறோம் பிள்ளைங்களுக்கு ஏத்த மாதிரி, சொந்த வீடு வாடகைக்கு விட்டுட்டோம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எங்களுக்கு என்னன்னா ஒரு வாட்டி தான் நம்ம அந்த வீட்டை கட்டுறோம். இதுக்கப்புறம் வந்து லைனா அடுத்தடுத்த வீடெல்லாம் கட்டிட்டு இருக்க மாட்டோம், அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி போவோம். அதனாலதான் இப்பக்கவே ரூம் போட்டுடலான்னு இந்த ரூம்ல தான் பாத்தீங்கன்னா இந்த கட்டில கழட்டி போட்டு வச்சிருக்கோம் சாய்ப்பா ரூம்ல. இந்த ரூம்லயும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பாத்ரூம் இருக்குது. இதை தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் நேற்று ஓட்டெல்லாம் போட்டதுனால இப்படி இருக்கு டஸ்டா. இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த டாய்லெட் சிங்க் வைக்கிற இடத்துல நான் இது வச்சுக்கிட்டேன், வாஷிங் மிஷின் வச்சுக்கிட்டேன். அப்ப இந்த ஏரியா முழுக்க எனக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஏன்னா நம்ம அந்த எங்களுடைய மாஸ்டர் பெட்ரூம் பாத்ரூம்ல இருந்து நான் வெளியில பால்கனிக்கு வாஷிங் மிஷினுக்கு போறதுக்குள்ள துணியை ஊற வச்சு கையில தூக்கின்னு போறதுக்குள்ள வெயிட்டா இருக்கு. அதனால ஸோ இந்த ரூம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். சும்மா இதுல எதுவுமே வைக்கல, தம்பியுடைய ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நான் வைக்கணும். இப்போ இந்த ரூம் பாத்தீங்கன்னா எங்க காரணிய தேவிக்கு இந்த ரூம்லயே நான் என்ன பண்ணிருக்கேன்னா டெய்லி எல்லா ரூமே யூஸ் பண்ணணும். அதனால இந்த ரூம்ல வந்து என்னுடைய தையல் மிஷினை வச்சுட்டேன். இந்த சைடு ஒரு பீரோ வச்சிருக்கேன். அந்த பீரோல காரணியா அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிறா. இப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னா பாப்பாவுக்கும் சேர்த்து ஒரு பாத்ரூம் இருக்கு, இங்கேயும் போட்டிருக்கோம். எல்லாத்துலயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா நாங்க டாய்லெட் சிங்க் கூட வைக்கல, அப்படியே பிளைனா தான் விட்டுருக்கோம். பிள்ளைங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல பண்ணிக்கலாம். இப்ப எல்லாத்துலயும் போட்டு என்னத்தை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மளோட வீடு. இதுல இருந்து அந்த பக்கம் போனோம்னா மொட்டை மாடிக்கு பாதை போகும், அதை மட்டும் உங்ககிட்ட காட்டிடுறேன். ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா இப்படி அந்த படி ஏறி வந்தோம்னா அப்படியே சுத்தி இப்படி ஏறி வந்தோம்னா, இந்த லைட்டை போட்டு பார்த்தேன், இப்படி ஏறி வந்தோம்னா அப்படியே நம்ம மொட்டை மாடிக்கு போயிடலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆரம்பித்து இந்த மொட்டை மாடிக்கு போகிற வரைக்குமே எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் படி வருது. என்னோட ஃப்ரெண்டோட அப்பா அன்னைக்கு வந்தாங்கல்ல, அவங்க தான் கேட்டாங்க என்னென்னா, இவ்வளோ அழகாக பண்ணிட்டு நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்தே வீட்டுக்கு வர்ற மாதிரி படி வச்சிருக்கலாம், இன்னும் அழகாக இருந்திருக்கும் அப்படி சொன்னாங்க. அது வந்து தனியாக வேறு பிளான் பண்ணதுனால அது அப்படியே தனியாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. நம்ம இது வந்து இப்படியே டைட்டாக இருக்கும், திறக்க முடியல. இப்படி உள்ள போனோன்னா நம்மளுக்கு மொட்டை மாடி வரும். அந்த சைடு தான் நான் வாஷிங் மிஷின் வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் சில பர்பஸ்னால நம்ம தண்ணி லீக் ஆகி வெளில வந்துரு போதுன்னு பயந்துக்கிட்டு அங்கே நான் வாஷிங் மிஷின் வைக்கல. ஆனால் எல்லா கனெக்ஷனும் வச்சுருந்தோம். ஓகே, அவ்வளோதான். இதுதான் நம்ம வீடு. கீழே போல எக்கோ அடிக்குது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்கேன். இது செகண்ட் ஃப்ளோரு. அங்கே கேமரா இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோர் அப்போ வரும். ஆமாம், தேர்ட் ஃப்ளோரில் தான் நம்ம மாடி. அதுக்கப்புறம் உள்ளே போனால் ஃபோர்த் ஃப்ளோர் ஒன்று இருக்குது, அது குட்டியோண்டு மாடி. இது தனி டேங்க் வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட வீடு. இந்த வீட்டில் வந்து இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஆனால் இது எல்லாமே இப்போ பண்ண வேண்டாம், அதெல்லாம் அப்புறம் போக போக பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பண்ணவும் முடியாது. இந்த வீட்டையே நம்ம வந்து 3 வருஷமாக கட்டிகிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் நம்மளோட வீடு. கேட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த வீடு அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொன்று ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணவே முடியாது போல இருக்குது அந்த தப்பை. என்னன்னா, இந்த படிக்கு வந்து கம்பி போட்டோம் இல்லையா, இந்த கம்பி ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு நம்ம வேலை பார்த்தது. அவங்களும் எங்ககிட்ட சொல்லலை, எங்களுக்கும் அதை பற்றி தெரியலை. அது வந்து பற்ற வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருந்த அந்த அழகாக நாங்கள் வெள்ளை வெளியேறது தான் வேணும்னு வாங்கின டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பற்ற வைக்கும் போது கீழே பட்டு 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 கருப்பு கருப்பா அந்த படியோடைய அழகே போயிடுச்சு, வேற மாதிரி இருக்குது. அதை பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது மாதிரி நிறைய இடத்துல இது. அப்புறம் இங்கே பாருங்க, அந்த படியவே காட்டேன், அந்த கருப்பா தெரியுது பாருங்களேன். இது வந்து ஒரே ஈவனா இருந்தது, ஆனா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன பண்றதுனே எனக்கு தெரியல. அதை பார்த்த உடனே மனசு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது ரொம்ப, இந்த டைல்ஸ் வாங்குறதுக்கு நாங்கள் அவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு வாங்கினோம். ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா, ஓ இவ்வளோ பெரிய வீடு இருக்கா இப்படிதான் நினைக்கிறாங்களே தவிர, இந்த வீடை கட்டுறதுக்கு ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் நாங்கள் எவ்வளவு பாடாப்பட்டு இந்த வீட்டை கட்டினோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பார்த்த உடனே உனக்கு என்ன இவ்வளோ பெரிய வீடு அப்படிதான் இப்பயுமே சில பேர் நினைக்கிறாங்க. உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு, உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெருசு ஆடம்பரமா இருக்கீங்க அப்படின்னு. இது வந்து எங்களுடைய என்ன சொல்றது, எங்களோட வந்து பெரிய ஆசை இது. இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம யோசிக்காம இந்த மாதிரி பண்ணிட்டோமே, அதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால நீங்க வீடு கட்டும்போது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நல்லபடியா கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்மளோட நாகா சோனி நேச்சுரல்ல பார்த்தீங்கன்னா 15 ப்ராடக்ட் இருக்குது. இப்போ இந்த பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு நம்மளே அனுப்பிட்டு இருக்கோம். வாங்கிட்டு போறவங்களும் 5 கிலோக்கு மேலே தான் வாங்குவாங்க. நம்ம அனுப்பும் போது 5 கிலோ 10 கிலோ இப்படி தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், கால்சியம் அண்ட் அயன் பவுடர். கால்சியம் அண்ட் அயன் பவுடர்லாம் சின்ன தம்பிலாம் ஒருத்தர் மகியோட ரொம்ப சின்ன வயசு, அந்த தம்பிலாம் சொல்லியிருந்தாங்க, இந்த முட்டியில எனக்கு வந்து ஒரு விதமான சவுண்டு கேட்கும் நடக்கும்போது, அந்த சவுண்டே இப்போ இல்லை கால்சியம் பவுடர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாமே இம்யூனிட்டி பூஸ்டர்லாம். ஒரு குழந்தை இது வீசிங்கு அப்புறம் ஆஸ்துமா இருந்துச்சா, இருமிட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி இருக்கும், மூச்சு விட்டு சிரமமா இருக்கும், ஆனால் அந்த குழந்தைக்கு இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கு. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எதனா முக்கியமான டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எங்கள் சைட்லேருந்து நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.